காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் தொடர்பாக காவல்துறை வடக்கு இணை ஆணையர் பிரவேஷ்குமார் விளக்கமளித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். அந்த சீன் ஆஃப் கிரைம் அங்கே விசாரிக்கும் போது அந்த வண்டியில் ஒரு பெரிய பேக்கில் கஞ்சா இருந்தது. அதை பின்னாடி ஒரு பெரிய அருவாள் இருந்தது. ஸோ அப்போ செக் பண்ணும்போது விசாரிக்கும் போது இது அந்த சஸ்பெக்டோட ஐடென்டிட்டி என்ன தெரிய வருதுன்னா, அவர் ஒரு காக்காத்தோப்பு பாலாஜி, அவர் முத்தியால்பேட் போலீஸ் ஸ்டேஷனோட ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவர் பேரில் இருக்குது. ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்குது. அதை அவர் டீட்டெயில் பார்க்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 58 கேஸ் இருக்குது. 58 கேசஸ். அதில் 6 மர்டர் கேஸ் இருக்குது, 17 அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்குது, ஒரு கஞ்சா கேஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட் பற்றி ஒரு ரிப்போர்ட், ஸ்பெஷல் ரிப்போர்ட் ரெடி பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாங்க. புகார் படி நம்ம வேசர்பாடி போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு செய்து இப்போ விசாரணைக்கு இருக்கு. இது இந்த மாதிரி இன்சிடெண்ட்டுக்கு மஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மஜிஸ்ட்ரேட்க்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. மஜிஸ்ட்ரேட் வந்துட்டு அதில் என்கொயரி பண்ணுவாங்க. ஐ திங்க் கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த் ஏதாவது வாய்தாக்கு வரது மாதிரி தோணுது. சார், இந்த முல்லைநகர் பஸ் டிப்போல ஒரு பர்சன் ஹஸ் பீன் செக்யூர்ட் இல்லையா? அவரு நம்ம கஸ்டடியில தான் இருக்காரா? அவருக்கு இதுக்கு இன்வால்வ்மென்ட் இருக்கா? நோ, அவர் கையில தான் அந்த கஞ்சா பேக் இருந்தது. சோ தேர் வர் two people inside the car. எக்ஸாக்ட்லி. சோ அதுல ஒருத்தர் இந்த கார்ல எஸ்கேப் ஆனது தான் பாலாஜியா இல்ல? நோ, எஸ்கேப் ஆனது பாலாஜி. அவர்தான் கார் ஓட்டிட்டாரு. ஆமா, அவர் தான் ஓட்டுறாரு. நோ, தேடி பண்ணுறது மாதிரி ஒன்றும் இல்லை. கேஸ் அவர் பெண்டிங் கேஸ் இல்லை, கேஸ் ட்ரையலில் இருந்தது. ரெண்டு ஃபைல்ல ஒரு வந்து அந்த புல்லட் பியர்ஸ் த்ரூ தி விண்ட்ஸ்கிரீன் ஒன்னு சொல்லிருக்கீங்க. ரெண்டாவது அந்த வண்டியோட இன்ஸ்பெக்டர் வண்டியோட லெஃப்ட் சைடு கேட்ல ஹிட் ஆயிடுச்சு. இன்ஜரி இல்லை. அவர் அடிப்படை இல்லை. பிகாஸ் வண்டி நிறுத்தும் போது வேகமா இன்ஸ்பெக்டர் ஓபன் பண்ணி வெளியே வந்துட்டான். அப்பதான் அந்த ஷாட் வந்தது. அத கண்ட்ரிமேட் வெப்பன். அத ஃபர்தர் அவர் ஒரு சத்தியமூர்த்தி, அவர் பத்தி விசாரிக்கணும். ஆக்சுவலி செக்யூர் கஸ்டடியில் அதை செக் பண்ணோம். ஆக்சுவலி யாருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் யாருக்கு, இது செகண்ட் ஆர் தேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதை நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கும். அதேதான் இப்போதான் பிரிலிமினரி இன்கொயரி பண்ண வேண்டியிருக்கும். ஆக்சுவலி அம்மா கண்மணின்னு சொல்லி ஜிஆர்எஸ்ல இப்ப பாடியை பார்க்க வந்தவங்க வந்து டிவி மீடியாக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எங்க பையனை வந்து 15 இயர்ஸ் முன்னாடி ஒரு கேஸ் என்கொயரிக்காக, அசால்ட் கேஸ்க்கு என்கொயரிக்காக கூட்டு போனாங்க போலீஸ். அதனால இது வந்து ஒரு ப்ரீமெடிடேட்டட் மர்டர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி ஏதாவது சம்பவமா? அந்த மாதிரி இல்லை ஆக்சுவலி. பட் ஹவெவர் இப்போ ஜுடிஷியல் இன்கொயரியில் நம்ம உண்மை என்ன தெரியும். காக்காத்தோப்பு பாலாஜிக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா சார்? அந்த கேஸ் பற்றி டீட்டெயில் எனக்கு தெரியும். பட் என்னோட வாட் எவர் லிட்டில் நாலேஜ் ஆகுது, ஐ திங்க் ஒன்றும் சம்பந்தம் இல்லை சார். சம்பவம் செட்டிலோட இவர் நெருக்கத்தில் இருந்தாரு, அதனாலதான் போலீஸ் வந்து இவரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அவரை பிடிக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவரை என்கவுண்டர் பண்ணிட்டு தான் அவங்க அம்மா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க காலையில. இவர் முன்னாடி நம்ம செக்யூர் பண்ணிட்டோமா இல்ல ஃபர்ஸ்ட் இவர் தான் ஃபயர் பண்றாரு? எப்படி சார்? ஃபர்ஸ்ட் இவர் தான் ஃபயர் பண்ணா, 2 ஷாட் பண்ணாங்க. அப்ப ரிட்டலிஷன் தான் இன்ஸ்பெக்டர் அதை தெரியல ஆக்சுவலி. அதை இப்ப விசாரிச்சு தான் நம்ம கேட்க வேண்டியது. இப்போ ரீசெண்டா ஆந்திரா பார்டர்ல இருந்து இங்க ரவுடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம், மாமூல் ரோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரீக்வெண்டா அப்பப்ப வந்துட்டு போற நைட் டயத்துல அது வாட்ச் பண்ணி. ஆமா, அவர் பத்தி ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லை. கம்ப்ளைண்ட் இல்லை, இன்ஃபர்மேஷன் இருந்தது, பட் கம்ப்ளைண்ட் இல்லை.
அதை அந்த டீட்டெயில் நான் செக் பண்ணி வேண்டியது. சார், இது எதுக்காக முல்லைநகர் பக்கம் வராது? யாரை மீட் பண்ணவா இல்ல வேற ஏதாவது சம்பவம் பண்றது? இன்னும் இப்போ வண்டியில் கஞ்சா இருந்தது. அப்போ இது ப்ரிலிமினரி இன்கொயரிக்கு வந்து கஞ்சா தான் இங்கே ஒரு மாதிரி. சத்தியமூர்த்தி விசாரிக்கும் போது சொல்லியிருப்பாங்க. அதுதான் அவர் சம்பவம் அதை யாராவது மீட் பண்றதுக்கா இல்ல வேற ஏதாவது அவர் இப்போ தெளிவாக விசாரிக்கணும் வச்சது. ரவுடியா கஞ்சா வியாபாரியா? நாகாத்தோ பாலாஜி ரவுடியா கஞ்சா வியாபாரியா? நோ ரவுடி ஒரு பெரிய கிளாசிஃபிகேஷன். அதில் நிறைய கேட்டகரி வரும். ஸோ கஞ்சா வியாபாரி ஒரு ரவுடி கணக்கில் வருவாங்க சில பேர். இவருக்கு கஞ்சா கேஸ் இருக்கு, பிளஸ் அதர் பாட்லி அஃபென்சஸ் கேஸ் இருக்கு. என்கவுண்டரை தவிர்த்திருக்க முடியாதா சார்? ஏன்னா அது ரொம்ப இவங்க மேன்பவர், நம்ம மேன்பவர் அதிகமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் கூட அவர் சிங்கிளா தான் இருக்காரு. அவரை நம்ம நினைச்சிருந்தா பிடிச்சிருக்கலாம். அவங்களோட அதற்கான சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்கும்போது நம்ம அவர் இன்ஸ்பெக்டர் கூட அவர் டிரைவர் இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க. மோர் தென் எனஃப். பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணும்போது அதான் அன்எக்ஸ்பெக்டட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணும்போது பின்னாடி சப் இன்ஸ்பெக்டர் டிரைவர் எல்லாம் பின்னாடி வந்துட்டாங்க அந்த வண்டிக்கு பின்னாடி, டு சேஃப் கார்ட் தெம் சார். ஸோ அவாய்ட் பண்ணிருக்க வாய்ப்பு. என்கவுண்டர் பண்ணாதான் இது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த சுச்சுவேஷன் பற்றி எப்படி சுச்சுவேஷன் வாரண்ட் ஆகும் அந்த மாதிரி தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். யூஸ்வலா 1-to-1 தான் பிரச்சனை இல்லை சார். நம்ம மென் அதிகமா இருந்தாங்க, அவர் சிங்கிளா தான் இருக்காரு. தேர் இஸ் நோ அவங்க சைடு யாரும் ஆள் இல்லை. ஸோ அதனால கேட்குறேன், இந்த சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லையா? அதை என்கொயரியில் ஜுடிஷியல் என்கொயரியில் எல்லா எங்கேயும் விசாரிச்சாங்க. இதில் நிறைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வர வேண்டியிருக்கும். இதுல பேலிஸ்டிக் எக்ஸ்பர்ட் பண்ணி பப்ளிக் சஸ்பெக்ட் இருக்கு சார். ஒரு ஆள் இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் நடக்குது. திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம். சோ அகைன் இதுல வந்து பப்ளிக்கோட சஸ்பெக்ட் இருக்கு. நம்மளும் क्वेश्चन கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால கேக்குறேன். இது இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல நடக்கிறதுக்கான காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் தொடர்பாக காவல்துறை வடக்கு இணை ஆணையர் விளக்கமளித்ததை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். சொல்றதுக்கே ஏதாவது